அண்ணாமலை தம்பி வணக்கம். நான் சொல்கிறேன் கேளு. நீ ஐபிஎஸ் தான் படித்த, ஓகே இருக்கட்டும். ஆனால் ஐபிஎஸ் படித்து போலீஸ் இலாக்காவில் உன்னால் இருக்க முடியல. ஏன்னா போலீஸ் இலாக்காவில் நீ எப்படிலாம் இருந்திருப்ப, எப்படிலாம் வாழ்ந்திருப்ப. ஆனால் போலீஸ் உன்னை திருத்தி அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆனால் நீயா வரல, திருத்தி அனுப்பிச்சிக்கிறாங்க. அதனால் நீ நான் ஒன்றுன்னு சொல்கிறேன் கேட்க. உன்னை ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி உன்னை பாராட்டி தான் பேசினேன். உன்னை தப்பாக பேசலை, இப்போ தப்பாக பேசலை. நான் என்னன்னு சொல்கிறேன்னா, தம்பி விஜயை தப்பாக மட்டும் பேசிடாத. ஏன் தெரியுமா? நீ பச்சை பையன், உனக்கு நாங்கள் சொல்லக்கூடாது. நல்லா பச்சை புத்திசாலி, நாங்கள் சொன்ன அவசியம்லாம் இல்லை. உனக்கு எல்லாம் நாலேஜாக இருக்குது. ஆனால் பார்த்தியா, உன் வாழ்க்கையில் உன் வர்றா இல்லையா, உன் வயசில் நீ பார்த்துருக்க மாட்டேன். என்ன மிஞ்சி பண்ணால் உனக்கு ஒரு 47 வயசு இருக்கும். ஆனால் உன் வயசில் நீ பார்த்துருக்க மாட்டேன். 2 கட்சி அதிமுக ஏடிஎம் தான் தமிழ்நாட்டில் வாழும். தமிழ்நாட்டில் வாங்குற கட்சி 2 கட்சி தான். அந்த 2 கட்சி அச்சு ஒச்சிக்கிட்டு தம்பி விஜய் வந்துக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய சாமர்த்தியம், திறமை எல்லாமே. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமாக இல்லை. யார் தப்பு, யார் கெட்டுவன், யார் நல்லவன் எல்லாமே தெரியும். ஏன்னா திமுககாரன் அவ்வளோ நல்லவனாக இல்லை. கேடு கட்ட 1ஆம் நம்பர் பொறும்போக்கு பசங்க. அந்த பையன் பேசாமல் இந்த விஜய் அவன் நினச்சான் நம்ம அப்பா நம்மளை முதலமைச்சர் ஆக்கிவிடான்னு. ஒரு சுண்ணியை கூட ஆக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் ஸ்டாலின் வந்துட்டார். ஏன்னா அவங்க அப்பா வழியில் வந்துட்டார். அவங்க அப்பா எப்படியாப்பட்ட ஆள், ஸ்டாலின் எப்படியாப்பட்ட ஆள் உனக்கு தெரியும். நம்மளண்ணே ஏன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும்ண்ணா. 1ஆம் நம்பர் கேப் மாதிரி பசங்க இவனுங்கன்ட்டு. அப்படியாப்பட்ட பசங்க. இந்த பையன் அப்பப்போ பேசுகிறான். ஆனால் இன்னொரு விஷயம் எப்படின்னா, இந்த உதயநிதி பேசுறதெல்லாம் எப்படின்னா, விஜய்க்கு ப்ளஸ்ஸு இதெல்லாம் ஆகாது. ப்ளஸ்ஸு அவன் ஒரு வார்த்தை பேசும் போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் என்கரேஜ் கொடுறாங்க. யாருக்கு? விஜய்க்கு. அதனால் இந்த பையனை என்ன கேவலமான வாழ்க்கை. கல்யாண வீட்டில் போய் அழுகுறானுங்க, வீட்டில் போய் அழுகுறானுங்க. சட்டசபையில் கேட்குறான் கேள்வி. ஆனால் அவர் பதில் சொன்னு ஓடுறானுங்க. ஒருத்தன் ஒரு நாட்டில் போய்ட்டு அட்மிட் ஆகுறான். வெக்கமலை இருக்கு. நீயே பாராட்டினவனா? அண்ணாமலைக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஐபிஎஸ் படித்தவங்க, உனக்கு மவுஸ் இருக்குது. ஆனால் விஜயை மட்டும் தராதரமாக எடை போட்டுறாத. நீ படித்தாள் விஜயை மட்டும் தரத்தரமாக போட்டுறாத கணக்கு. ஏன்னா நீ இல்லை அண்ணாமலைண்ண, எவன் வந்தாலும் சரி 20 வருஷம் வரைக்கும் விஜய் அசிக்க முடியாது. இவனுக்கு அப்பப்போ சொல்லுவானுங்க பார். அன்பில் மகேஷ் சொல்லுவான். ஏன்னா அன்பில் மகேஷ் ஸ்டாலின் முகம் இருந்ததால் அவர் சொல்லுவார். ஸ்டாலின் புள்ள சொல்லுவான். ஸ்டாலின் சொல்லுவாங்க அசிக்க முடியாது, பருப்பை ஆட்ட முடியாது, மயிரை பிடுங்க முடியாது. ஒரு மயிரம் இல்லை. 20 வருஷம் விஜய் ஆட்சியை கழிக்க முடியாது. 20 வருஷம் முடிஞ்சோன்னே அவர் பிஎம். இப்போ சொல்கிறேன், அவர் பிஎம். அதனால் அண்ணாமலைண்ணே தயவுசெய்து சொல்கிறேன், நீங்களாம் வாங்க. ஆனால் பார்த்தா உங்களை பிஜேபி எவ்வளோ கேவலப்படுத்தினானுங்க உங்களை அனுப்பிச்சி விட்டு. ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் கருத்தான ஆள் பிஜேபியில். மற்றது யாரும் இல்லை அண்ணாமலைண்ணே. எல்முருகன்லாம் லிஸ்ட்டுங்க, அக்யூஸ்டுங்க. எல்முருகன் இவர் நேனா நாயகன் 1ஆம் நம்பர் கேப் மாதிரி பையன். நேனா நாயகன் 1ஆம் நம்பர் கேடி பையன். ஏன்னா 4 வருஷம் முன்னாடி அவன் 4 கோடி ரூபாய் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்து அவன் காசு தான். ஆனால் அப்படியே மறைச்சிட்டான். யார்? நேனா நாயகன். அவன்லாம் ஒரு டம்மி பீஸு நேனா நாயகன். அதனால் நயனா நாயகன் நான் தயவுசெய்து அண்ணாமலை நான் உனக்கு நல்ல பவர் இருக்குதுண்ணா. ஆனால் நயனா நாயகன் ஒரு சப்ப பையன். உனக்கு அவனுக்கெல்லாம் ஏன் வச்சு அடுது. ஆனால் நான் என்னன்றேன்னா, விஜய்கிட்ட மட்டும் தயவுசெய்து விஜய்க்கு ஆதரவாக கொடு.
ஆதரவாக பேசு. ஆனால் விஜய்கிட்ட மோதலில் மட்டும் நிற்காத. மக்கள் பவர் பயங்கரமான பவர். மக்கள் பவர் வந்து பெரிய பவர். மக்கள் பவர் அடிச்சிக்கவே முடியாது அண்ணாமலைண்ணா. நானும் இந்த மீடியாவில் சோசியல் மீடியாலெலாம் பேச ஒன்றா நம்பர் ஆள் நானும் எப்படியாப்பட்ட ஆள்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். பேட்டினா டிமிங்கு பேட்டினா எல்லாருக்கும் தெரியும். டிமிங்கு எப்படின்னா எப்படியாப்பட்ட ஆள்னு தெரியும். ஆனால் நான் நேர்மையாக தான் வருவேன். ஆனால் நேர்மையாக வந்தார் விஜய். சத்தியமாக உன் வாழ்க்கையில் பாருங்கள் அண்ணாமலைண்ணா. நீ வாழ்க்கையில் நினச்சி பார்த்தியா அண்ணாமலைண்ணா? ஒயின் ஷாப்பை சரித்திரம் இருக்குதானே அண்ணாமலைண்ணா? உன் வயசில் பார்த்துருப்பியா? அதே போல் எல்லாருக்கும் இளைஞருக்கு வேலை, கவர்மெண்ட் வேலை. அந்த அண்ணாமலைண்ணா சொன்னால் கேட்கட்டு போயினேக்கலாம். கரூரில் முழுக்க தெவிடியாக பசங்க சாவு வச்சானுங்க அண்ணாமலைண்ணா. உனக்கே தெரியுண்ணா கரூர் மற்ற யார் சாவு வச்சதுன்னு. போலீஸ் இலாக்கா யார் வச்சது, யார் எல்லாமே உனக்கே தெரியுண்ணா. நீங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் தான், உனக்கு தெரியாதெல்லாம் இல்லை. ஆனால் அப்படியோ அப்பனமா விஜய் மேலே போன பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கரூர் மக்கள் எவ்வளோ ஆறுதோடு பேசுகிறாங்க. அழுகுறாங்க, காலில் ஊந்து அழுகுறாங்க. என் தம்பி வரணும், என் பிள்ளை வரணும் அப்படின்ட்டு. அப்படியாப்பட்ட தம்பிக்கு ஆதரவு கொடுண்ணா. ஆனால் பிரச்சனை வளர்த்துக்காதுண்ணா. வாண்ணா உன்னை எப்படி சொல்லிவிட்டானுங்க. ஏன்னா யாருமே ஆக முடியாதுண்ணா முதலமைச்சர்லாம். அதாவது ரஜினிகாந்த் கூட சொல்லணா. ரஜினி எவ்வளோ ட்விஸ்ட் வச்சாண்ணா. ரஜினிகாந்த் பண்ணாத வேலை இல்லைண்ணா. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க. தோத்த கட்சிக்காரங்கிட்ட போய்ட்டு உட்காந்து ஆறுதல் பேசலாம் ரஜினிகாந்த். நான் தென்சென்னை மாவட்ட செயலர் ரஜினி ரசிகரில் அந்த ரஜினி 1ஆம் நம்பர் ப்ராடுண்ணா. அவன் பக்கா திமுகன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ எல்லாரையும் போய்ட்டு லாரன்ஸ் ஏவி விட்டான், அவன் மருமகனை ஏவி விட்டான், இப்போ உங்களையும் ஏவி விட்றான். ஆனால் தயவுசெய்து நீங்களாம் படிச்சுங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் ரஜினி பேச்செல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தண்ணி டார்கெட்டு. அதனால் உங்களுக்கு ஒரு சலிட்டு யார் பேச்சும் கேட்காதீங்க. விட்டுருங்கண்ணா. ஒரு 5 வருஷம் வாழட்டும் நான் குழந்த தம்பி. 5 வருஷம் வாழ்க்கையில் பாருண்ணா எப்படிலாம் வாழ போகிறாரு, எப்படிலாம் பண்ண போகிறாரு. அடுத்த 5 வருஷம் ஏன்னா யாரும் வர முடியாதுண்ணா. விஜய் பேர் கருவில் இருக்க குழந்தை கூட சொல்லுதுண்ணா. கருவில் இருக்க குழந்தை சொல்லுது, குரல் விடுது விஜய் மாமா தான் ஆளுநர் தமிழ்நாட்டுன்னு. அப்படி இருக்கும்போது என்னென்ன பண்ண முடியும்? சரி, ஓகேண்ணா. குட் நைட்ண்ணா.